بسم الله الرحمن الرحيم قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. وقد قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. அருளாளரும் நிகரற்ற அன்புடையும் ஆகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரால் இந்த புனிதமிக்க உம்ரா பயணத்தினுடைய சொற்பொழிவை ஆரம்பம் செய்கின்றேன். எல்லாம் அல்ல ஏக இறைவனால் அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், குறிப்பாக இந்த சமுதாயத்தில் உள்ள அனைவர்கள் மீதும் இந்த சிறப்பு வாய்ந்த உம்ரா என்னும் இபாதத்தை செய்வதற்காக பயணம் மேற்கொண்டிருக்கின்ற நம் அனைவர்கள் மீதும் இந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழ்த்தமாக. கணிதற்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் விருந்தினர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனிதர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு அழகான வழிமுறையை இறைவன் நமக்கு வகுத்து கொடுத்திருக்கின்றார். மனிதன் பாவ மன்னிப்பு தேட வேண்டும் என்றால் அல்லாஹ்விடத்திலே துஆவின் மூலமாகவும் இபாதத்துகளின் மூலமாகவும் தான் பாவ மன்னிப்பை தேடிக்கொள்ள முடியும். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உம்ரா என்ற இந்த பயணத்தின் மூலமாக பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்களுடைய பாவங்களை இறைவன் மன்னிப்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். எனவேதான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உம்ராவுடைய பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு தெளிவான ஒரு வழிகாட்டுதலை அல்லாஹ் தஆலா அவருடைய குர்ஆனின் மூலமாக தெளிவுபடுத்துகின்றார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கூறுகின்றான்: வஅத்திமுல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் நீங்கள் முழுமையான முறையில் அல்லாஹுக்காக நிலைநாட்டுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். அப்போ இந்த உம்ரா என்ற பயணத்தை நாம் நிலைநாட்டும் போது முழுமையான முறையில் அல்லாஹுக்காக இருக்க வேண்டும் என்று குர்ஆனில் தெளிவாக குறிப்பிடுகிறான். எனவே எந்த ஒரு இபாதத்தாக இருந்தாலும் நாம் அல்லாஹ்விற்காகத்தான் செய்கின்றோம். அதே போன்று இந்த பயணத்தையும் யா அல்லாஹ் உனக்காக வேண்டிதான் இந்த இபாதத்தை நான் செய்கின்றேன் என்ற இஹ்லாஸை உள்ளத்தில் ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். ஏனென்றால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க: இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அம்பாரிக்கும் வலாக்கின் யன்துரு இலா குலூபிக்கும் அமாலிக்கும். அல்லாஹ் உங்களுடைய வெளித்தோற்றத்தையோ உங்களுடைய பொருளாதாரத்தையோ பார்க்க மாட்டான், உங்களுடைய உள்ளத்தையும் நல்ல அமல்களையும் தான் அல்லாஹ் பார்ப்பான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. எனவே இந்த இபாதத்திலே நாம் யா அல்லாஹ் இந்த இபாதத்தை உனக்காக வேண்டிதான் செய்கின்றேன் என்ற நியத்தை மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த உம்ரா என்ற பயணத்தை இபாதத்தை நாம் எல்லா இடங்களிலும் நிலைநாட்ட முடியாது. இதற்கென்று இறைவன் நிர்ணயம் செய்திருக்கின்ற மக்கமா நகரத்தில் தான் இந்த இபாதத்தை நிலைநாட்ட முடியும். ஏனென்றால் மக்காவில் தான் கஅபத்துல்லா இருக்கின்றது. அந்த கஅபத்துல்லா தான் முதலாக மனிதர்கள் இறைவனை வணங்குவதற்காக எழுப்பப்பட்ட ஒரு ஆலயம். அதையும் அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான்: இன்ன அவ்வல பைத்தின் உதிய அலின்னாஸ் லல்லதி பிபக்கா முபாரக் முதலில் ஆலமீன் ஃபீஹி ஆயாத்துன் பையினாத்துன் மகாம் இப்ராஹிம் வமன் தஹலஹு கான ஆமினா வலில்லாஹி அலன்னாஸ் ஹஜ்ஜுல் பைத் மன் இஸ்ததா இலைஹி சபீலா. முதலாக இறைவனை வணங்குவதற்காக கட்டப்பட்ட ஒரு ஆலயம் தான் கஅபத்துல்லா. அது பக்கா என்று சொல்லப்படக்கூடிய மக்காவிலே இருக்கின்றது. அது மனிதர்களுக்கெல்லாம் உலக மக்களுக்கெல்லாம் ஒரு வழிகாட்டியாகவும் இருக்கிறது. அங்கே பல அத்தாட்சிகளும் அற்புதங்களும் நிறைந்திருக்கின்றன. பல நபிமார்களுடைய தியாக வரலாறுகள் இருக்கின்றன. எனவே அந்த கஅபத்துல்லாவை சந்திக்கக்கூடிய ஒவ்வொருவரும் பைத்தில் அதீர் பழமை வாய்ந்த அந்த கஅபத்துல்லாவை தவாஃப் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனின் மூலமாக குறிப்பிடுகின்றார்.
அப்ப இந்த உம்ரா என்ற பயணத்தை நாம் நிலைநாட்டுவது மக்காவில் தான் என்று அல்லாஹ் தஆலா அறிவுறுத்துகின்றார். ஏனென்றால் காபத்துல்லாவை வலம் வருவது, தவாப் செய்வது உம்ராவினுடைய ஒரு முக்கியமான அம்சங்களில் ஒன்று. அந்த அம்சம் மக்காவில் தான் நிறுவப்பட்டிருக்கிறது. எனவே அந்த அம்சத்தை நிலைநாட்டுவதற்கு மக்காவிற்கு தான் செல்ல வேண்டும் என்பது குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறையில் நமக்கு எடுத்துரைக்கின்றது. எனவே இந்த பயணத்தின் மூலமாக அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய முதலாவது பலன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அல் அம்ரத்துல் உம்ரா கஃபாரத்துல் லிமா பைனஹுமா. ஒரு அடியார் ஒரு உம்ரா செய்வதற்காக பயணம் மேற்கொள்கிறார் என்றால் அந்த உம்ராவை அவர் முடிக்கின்ற பொழுது அவருடைய சிறு பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்படுகிறது. எதுவரை? மீண்டும் ஒரு பயணம் மேற்கொள்கின்ற வரை, அடுத்த உம்ரா செய்கின்ற வரை அல்லாஹ் தஆலா அவருடைய சிறு பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுகிறான் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல் கட்டமாக உம்ரா பயணம் பண்ணக்கூடியவர்களுக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய சிறப்பு, உங்களுடைய பாவங்கள் முழுமையாக அழிக்கப்படுகிறது, மன்னிக்கப்படுகிறது. இரண்டாவதாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, அல் ஹாஜ் வல் முஅத்தமிர் வஃப்துல்லா. இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்கள் அல்லாஹ்வுடைய பட்டாளம், அல்லாஹ்வுடைய விருந்தினர்கள். இந்த இருக்கக்கூடிய 15 நாட்களும் நீங்கள் அல்லாஹ்வுடைய விருந்தினராகவும் அல்லாஹ்வுடைய பட்டாளமாகவும் இருக்கிறீர்கள் என நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அடுத்து ஒரு மகத்துவத்தை இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடியவர்களுக்கு சொன்னார்கள், அல் ஹாஜ் வல் முஅத்தமிர் வ துஆ முஸ்தஜாபத் லஹு. இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்ற 15 நாட்களும் நீங்கள் கேட்கக்கூடிய பிரார்த்தனையை அல்லாஹ் தஆலா அங்கீகரித்துக் கொள்கிறான். நீங்கள் எதை அல்லாஹ்விடத்தில் கேட்கிறீர்களோ அல்லாஹ் அதை கேட்கக்கூடியவனாகவும் அதற்கான பதிலையும் உங்களுக்கு தரக்கூடியவனாகவும் இருக்கின்றான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே குறிப்பிடுகின்றார்கள். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சிறப்பை, மகத்துவத்தை இந்த பயணத்தை மேற்கொள்வது போதுதான் நமக்கு கிடைக்கின்றது என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்கள். எனவே மக்கா நகரத்தில் நாம் அடையும் பொழுது அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே பல அற்புதங்கள், பல அத்தாட்சிகள் இருக்கிறது என்று சொல்லி காட்டுகிறார். ஏனென்றால் இப்ராஹிம் நபி புட்குண்டுகள் முளைக்காத அந்த பள்ளத்தாக்கில் இருந்துதான் துஆ செய்தார்கள். அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவர்களுக்குத்தான் இந்த காபத்துல்லாவுடைய ஆலயத்தை புதுப்பிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தான். அல்லாஹ் அதை குர்ஆனில் சொல்லி காட்டுறான், வைத் யர்ஃபா இப்ராஹிமுல் கவாயித மினல் பைத் வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். நாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவருக்கும் காபத்துல்லாவை கட்டக்கூடிய பணியுடைய ஒரு பொறுப்பை கொடுத்தோம். அவர்கள் அதை முழுமையாக முறையில் எடுத்து கட்டினார்கள். கடித்து முடித்த பிறகு அல்லாஹ்விடத்திலே துஆ செய்தார்கள், யா அல்லாஹ் இந்த அமலை நீ ஏற்றுக்கொள்வாயாக. அல்லாஹ் தஆலா இந்த துஆவை அங்கீகரித்தார். அல்லாஹ் தஆலா அவருடைய துஆவை அங்கீகரித்ததினால்தான் இன்றைக்கு காபத்துல்லா மக்காவிலே கோடிக்கணக்கான மக்கள் தவாப் செய்யக்கூடிய மிகப்பெரிய பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அவர்கள் காபத்துல்லா எழுப்பிவிட்டு அல்லாஹ்ட்ட துஆ செஞ்சாங்க, அல்லாஹ் கபூலாக்கினான். இன்றைக்கும் அந்த காபத்துல்லா கியாமத் நாள் வரை அல்லாஹ்வுடைய பொறுப்பில் பாதுகாப்பு பெற்றதாக இருக்கிறது. எனவேதான் அல்லாஹ் தஆலா அந்த புனிதமிக்க இடத்தில் உங்களுக்கு பல அத்தாட்சிகள் இருப்பதின் நோக்கம், மகாம இப்ராஹிம் நபி நின்று கட்டி இடத்தை ஒரு தொழு விடுமையாக நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா கட்டளை சொன்னார். அந்த அடிப்படையில் தான் மகாம இப்ராஹிம் என்று சொல்லப்படக்கூடிய இடம் காபத்துல்லாவில் அருகில் இருக்கிறது. அங்கேதான் தவாப் செய்யக்கூடியவர்களும் தொடக்கூடியவர்களும் மகாம இப்ராஹிமில் தொடக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அதன் நினைவாகத்தான் உம்ரா செய்யக்கூடியவர்கள் சுன்னத்தான இந்த ரக்காத்தை மகாம் இப்ராஹிமில் தொழும்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டினார்கள். அதேபோன்று மக்காவை பயணம் மேற்கொள்ளக்கூடிய உம்ரா செய்யக்கூடியவர்கள் சஃபா என்னும் மலையின், மர்வா என்ற மலையை சை செய்யக்கூடிய ஒரு வழிமுறை இறைவன் ஆக்கி தந்தார். ஏனென்று சொன்னால் அங்கே ஹாஜர் அம்மையாருடைய தியாகமும், இப்ராஹிம் நபியுடைய தியாகமும், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த ஒரு தியாகம் அங்கே நினைவூட்டப்படுகிறது. அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு தன்னுடைய மனைவி மக்களை அந்த புட்புண்டுகள் முளைக்காத, மக்கள் நடமாட்டம் இல்லாத காபத்துல்லாவிற்கு அருகில் குடி அமர்த்த வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிமுக்கு கட்டளையிட்டான். அந்த கட்டளையை அப்படியே ஏற்றார்கள். தன் பச்சில குழந்தையோடு ஹாஜர் அம்மையார் அந்த காபத்துல்லாவை நோக்கி புறப்பட்டு வந்தார்கள். அந்த சஃபா மர்வாவிலே விட்டு அங்கிருந்து புறப்பட ஆரம்பித்த பொழுது நபியை பார்த்து, தன் கணவரை பார்த்து கேட்டார்கள், மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம், உண்பதற்கு குறைந்த பேரித்த பலம், குடிப்பதற்கு குறைந்த நீர்,
இவைகளை வைத்து இங்கே வாழ்க்கை நடத்துவது மிக சிரமம், இப்படிப்பட்ட நிலையில் விட்டு செல்கிறீர்களே என்று சொல்லிவிட்டு அவர்களாகவே உணர்ந்தார்கள், இது மனிதருடைய கட்டளையாக இருக்க முடியாது, இந்த உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏக இறைவனுடைய ஒரு கட்டளையாகத்தான் இருக்கும் என்று நினைத்து தன் கனவிடத்திலே கூறினார், அமரக்கு மகாதாபி ஆதல் கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கட்டளை உங்களுக்கு விதித்தானா, இப்படிப்பட்ட ஒரு இடத்தில் எங்களை வாழ விடும்படி அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அனுமதி கொடுத்தானா என்று கேட்டபொழுது கால நஅம் என்று சொன்னார்கள். அதற்கு ஹாஜிர் அம்மையாருடைய பதில் என்ன தெரியுமா? ல யுதி அல்லாஹு அபதா, இப்படி அல்லாஹ்வுடைய கட்டளையை நிலைநாட்டுவதன் மூலமாக அல்லாஹ் எங்களை கைவிட மாட்டான் என்ற ஒரு ஆணித்தரமான வார்த்தை, உலகம் நினைவு கூறக்கூடிய வார்த்தை உம்மத்தில் பிறக்கின்ற அத்தனை பெண்மணிகளுடைய உள்ளத்திலையும் அத்தனை ஆண்களுடைய உள்ளத்திலையும் பதிகின்ற வகையில் ரப்புல் ஆலமீன் சாதாரணமான அல்ல. அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து விட்டால் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட நெருக்கடியிலும் தண்ணீர் கிடைக்காத புட்பூண்டுகள் முளைக்காத இடமாக இருந்தாலும் மக்களை ஒன்று செலுத்தக்கூடிய ஒன்று சேர்க்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க இடத்தை இறைவன் உருவாக்குவான் என்ற நம்பிக்கை ஹாஜிர் அம்மாவுடைய உள்ளத்தில் இருந்ததினுடைய விளைவுதான் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய ஒரு சிறப்பை ஹாஜிகளுக்கும் உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கும் அந்த இடத்திலே வழங்கினார். அங்கே அவர்கள் குடித்த பொழுது, அங்கே தங்கியிருந்த பொழுது பச்சில குழந்தையாக இருந்த இஸ்மாயிலுடைய பசியினுடைய தாக்கத்தினால் கதறிய பொழுது சஃபா மலையில் நின்று கொண்டு மக்களை பார்த்தார்கள். தண்ணீர் கொடுப்பதற்கு உதவி செய்வதற்கும் யாராவது வருவார்களா என்றால் யாரும் வரவில்லை. பிறகு மர்வா என்ற மலையில் ஏறி நின்று மக்களை நோக்கி பார்த்தார்கள். யாருடைய உதவியும் கிடைக்கவில்லை, எந்த மக்களும் இல்லை. நிச்சயமாக இந்த இடத்தில் படைத்தவனை தவிர வேறு யாருடைய உதவியும் கிடைக்கப் போவதில்லை என்பதை ஆழமாக உணர்ந்தவர்கள் ரப்பிடத்திலே கதறினார்கள். அல்லாஹ் தஆலா அங்கே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அனுப்பி வைத்து எங்கே இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கதறிக்கொண்டிருந்தார்களோ அந்த இடத்திலே அல்லாஹ் தஆலா ஜம்சம் நீர் என்று சொல்லப்படக்கூடிய மகத்துவம் வாய்ந்த சிறப்புமிக்க நீரை அவர்களுக்கு உணவாக கொடுத்து அந்த நீரின் மூலமாக தான் பெற்றெடுத்த இஸ்மாயிலுக்கு பாலூட்டிய சரித்திரத்தை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கின்றோம். அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை தான் அந்த நம்பிக்கையின் காரணமாகத்தான் அந்த மலையின் மீது நடமாடிய விஷயத்தை உணர்ந்த இறைவன் திருமறை குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி உலகில் இருந்து எந்த பகுதியிலிருந்து வந்தாலும் ஹாஜிகளாக இருக்கலாம், உம்ரா செய்வர்களாக இருக்கலாம், அனைவர்களுக்கும் அந்த மலையை அல்லாஹ்வினுடைய அற்புதமாகவும் அத்தாட்சியுமாக்கி குர்ஆனுடைய வசனத்தை இறக்கி கூறினான். இன்ன ஸஃபா வல் மர்வா மின் ஷஆயிரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இஅ்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யதவ்வஃப பிஹிமா. நிச்சயமாக சஃபா என்ற அந்த மலையும் மர்வா என்ற அந்த மலையும் அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு அத்தாட்சி. எனவே உம்ரா பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள், ஹஜ்ஜி செய்யக்கூடியவர்கள் சஃபாவிலிருந்து மர்வாவிற்கு சஹி செய்தாக வேண்டும். அதே போன்று ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், ஆன்மீகத்தினுடைய ஒரு நாட்டை ஆளக்கூடிய மன்னராக இருக்கலாம், எவராக இருந்தாலும் உம்ராவையும் ஹஜ்ஜையும் முழுமைப்படுத்தப்பட வேண்டும் என்றால் ஹாஜிர் அம்மையார் அன்றைக்கு தண்ணீருக்காக தேடி ஓடிய இடத்தை மிகப்பெரிய அற்புதமாக ஆக்கி இறைவன் சஃபா மலவையும் மர்வா மலவிற்கும் நீங்கள் சஹி செய்தாக வேண்டும் என்கின்ற ஒரு கடமையை அல்லாஹ் தஆலா ஆக்கி கொடுத்தான் என்றால் அவருடைய தியாக உணர்வை மூமின்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் விதைக்க விரும்புகின்றார். மூமின்களுடைய உள்ளத்தில் ஹாஜிர் அம்மையாருடைய ஈமானை போல ஒரு ஈமான் வலுப்படுத்த வேண்டும் என்று விரும்புகின்றார். ஹாஜ் அம்மையார் கிடைக்கப் போகின்ற சொர்க்கத்தை போன்ற ஒரு சொர்க்கத்தின் அடையக்கூடிய மக்களாக இந்த மக்கள் மாற்றப்பட வேண்டும் என்பதை அல்லாஹ் விரும்பினார். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹு தஆலா அதை மிகப்பெரிய அற்புதமாக ஆக்கி அந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவரும் அந்த சஃபா மர்வாவிற்கு செல்ல வேண்டும் என்பதையும், அங்கே செல்கின்ற பொழுது இந்த நீரை உலகத்தில் முழுவதும் இந்த மக்கள் அந்த நீரை குடிக்க வேண்டும் என்றது மட்டுமல்ல, அந்த நீருக்கு மகத்துவத்தையும் கொடுத்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஜம்சம் நீரை யார் எந்த நோக்கத்திற்காக கொடுக்கிறார்களோ அதை அல்லாஹ் தஆலா கட்டாயமாக நிறைவேற்றி கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதனால் தான் நபி தோழர்களும் தங்களுடைய நபி தோழியர்களும் தன்னுடைய வாழ்நாளில் ஜம்சம் நீரை ஒரு உணவாக பயன்படுத்தினார்கள். தன்னுடைய வாழ்க்கையினுடைய பல மாத காலங்களாக உணவு அருந்தக்கூடிய ஒரு பொருளாகவே, உணவு பொருளாகவே ஜம்சம் நீரை பயன்படுத்தினார்கள். எனவேதான் இன்றைக்கு உலகம் அந்த ஜம்சம் நீரை ஆய்வு செய்து, இது மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு நீர் அல்ல, இது உலகத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஓர் இறைவனுடைனால் உருவாக்கப்பட்ட ஒரு நீர்தான், இதற்கு நிகரான ஒரு நீர் உலகத்தில் யாராலும் உருவாக்க முடியாது என்பதை
இஸ்லாம் அல்லாதவர்களும் அறிஞர்களும் பட்டதாரிகளும் இதை உணர்ந்து இஸ்லாத்தை நோக்கி வரக்கூடிய ஒரு உன்னதமான நிலையை கண்ணால் காண முடிகிற நிலையை நாம் பார்க்கிறோம். எனவே அல்லாஹ் தஆலா இப்படிப்பட்ட மகத்துவத்தை அந்த புனிதமிக்க மண்ணில் வைத்திருக்கிறார். அதனால் தான் அப்படிப்பட்ட இடத்திற்கு உம்ரா செய்வதற்காக செல்வத்தை கொடுத்தவர்களை அல்லாஹ் தஆலா அனுப்பி வைக்கின்றான். இதன் மூலமாக நீங்கள் இறையச்சத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், அல்லாஹ்வுடைய பயத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும், தவாப்பின் மூலமாக இறையச்சத்தையும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை மகத்துவத்தை அல்லாஹ் தஆலா அங்கே வழங்கியிருக்கின்றான். எனவேதான் இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நீங்கள் சாதாரண ஒரு பயணமாக நினைத்து விடாமல் இந்த பயணத்தை மேற்கொள்வதற்கென்று சில நியத்துக்களையும் சில வார்த்தைகளையும் இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. பல ஊர்களில் நாம் பயணம் மேற்கொள்ளலாம், ஆனால் நீங்கள் எந்த விதத்திலும் பயணம் மேற்கொள்ளலாம். ஆனால் மக்கா மாநகரத்தில் உம்ரா என்ற பயணத்தோடு நீங்கள் பயணம் மேற்கொண்டால் நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தில் நீயத்தை வைக்கப்பட வேண்டும், நீயத்தை வாயினால் சொல்லப்பட வேண்டும். அதற்கென்று அல்லாஹ்வுடைய தூதர் காட்டிய வழிமுறையை கண்டிப்பாக பயன்படுத்த வேண்டும் என்பதை இஸ்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறது. எனவேதான் இந்த பயணத்தை மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொருவர்களும் அந்த எல்லையை கடக்கும் பொழுது அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன், அல்லாஹும்ம லப்பைக் உம்ரத்தன் என்ற நீயத்தை தன் நாவினால் சொல்ல வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். அதற்கென்று எல்லையும் வகுத்து கொடுத்தார்கள். இந்தியாவில் இருந்து செல்லக்கூடிய ஒவ்வொரு ஆஜிகளும் நீயத்தை வைக்கக்கூடிய சரியான இடம் லம்லம். அந்த இடம் விமானத்தில் இருக்கின்ற பொழுது ஜித்தா இறங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக வரும். அந்த இடத்தில் கண்டிப்பாக நீயத்து வைக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் வழிகாட்டினார்கள். இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது நிச்சயமாக இஹ்ராமுடைய ஆடை, ஆண்களை பொறுத்தவரை தையல் இல்லாத 2 ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். பெண்களை பொறுத்தவரை நீங்கள் எப்பொழுதும் இஹ்ராமுடைய ஆடையில் தான் இருக்கிறீர்கள் என்பதை உணர்த்துகின்ற வகையில் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடை தான் இஹ்ராமுடைய ஆடை. அதே நேரத்தில் நீங்கள் கண்டிப்பாக நீயத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். 2 கையும் முகமும் மட்டுமே துறந்திருக்க வேண்டும் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இஹ்ராமுடைய நீயத்தை வைத்ததிலிருந்து நீங்கள் தல்பியா சொல்ல வேண்டும் என்ற ஒரு அழகான ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு ஏகத்துவத்தை வளர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு வார்த்தையை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க் லா ஷரீக லக். இதை கண்டிப்பாக பயணம் மேற்கொள்ளக்கூடியவர்கள் மனப்பாடம் செய்தாக வேண்டும், சொல்லியே ஆக வேண்டும். இதை சொல்லாமல் உங்களுடைய உம்ராவை நிறைவேற்ற முடியாது. இதனுடைய அர்த்தத்தையும் விளங்கி சொல்ல வேண்டும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக், யா அல்லாஹ் உன்னுடைய சன்னிதானத்திற்கு வந்துவிட்டேன், யா அல்லாஹ் உன்னுடைய அழைப்பை ஏற்றுக்கொண்டன், யா அல்லாஹ் நீ அழைத்த அடிப்படையிலும் நீ நாடிய அடிப்படையிலும் தான் என்னால் இந்த பயணத்தை மேற்கொள்ள முடிந்தது, யா அல்லாஹ் லா ஷரீக லக், உனக்கு எந்த இணையும் கிடையாது, யா அல்லாஹ் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க். நிச்சயமாக உலகத்தில் இருக்கின்ற அத்தனை புகழும், உலகத்தில் இருக்கின்ற அத்தனை ஆட்சி அதிகாரமும், உலகத்தில் இருக்கின்ற அத்தனை நிஅமத்துகளுக்கும் சொந்தக்காரன் நீ மட்டுமே, யா அல்லாஹ் லா ஷரீக லக், இதில் எந்த இணையும் கிடையாது. அருள் கொடைக்கு சொந்தக்காரன், புகழுக்கு சொந்தக்காரன், அதிகாரத்திற்கு சொந்தக்காரன், நிஅமத்துக்கு சொந்தக்காரன், யா அல்லாஹ் உன்னை தவிர யாரையும் நாங்கள் வணங்க மாட்டோம், உன்னை தவிர வேறு யாருக்கும் சுஜூத் செய்ய மாட்டோம், உன்னை தவிர யாரிடத்தில் எங்களுடைய கரங்கள் ஏந்தாது, யா அல்லாஹ் என்று இறைவனுக்கு அடிபணிந்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையை உலகத்தில் எவ்வளவு பெரிய செல்வந்தராக இருக்கலாம், எவ்வளவு பெரிய ஆதிக்கத்தை படைத்தவராக இருக்கலாம், இந்த பயணத்தை மேற்கொள்ளும் பொழுது இந்த வார்த்தைகளை கூறி தன் அடியான் என்று, தன் பணி உள்ளவன் என்று, படைத்தவனுக்கு முன்னால் நான் யாருமே கிடையாது என்ற ஒரு உன்னத உணர்வுகளை தூண்டக்கூடிய வகையிலே, தன் அடிமைத்தனத்தை இந்த உலகத்திற்கு அறிவுற்ற வகையிலே, தனக்கு இருக்கின்ற பெருமையெல்லாம் விட்டு ஒழிக்கக்கூடிய வகையிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட முழக்கத்தை நீங்கள் காபத்துல்லாவை காணும் வரை, காபத்துல்லாவை பார்க்கும் வரை, காபத்துல்லாவை பார்க்கக்கூடிய நசீபை அல்லாஹ் கொண்டு போய் நிறுத்துகின்ற வரை இந்த வார்த்தைகளால் தான் உங்களுடைய நாவுகளில் வர வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்த திருத்தமான பேச்சை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு கற்றுக் கொடுத்தார்கள். எனவே அப்படிப்பட்ட அந்த வாசகத்தை சொல்லக்கூடிய நசீபை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் எல்லாம் துஆ செய்ய வேண்டும். இந்த வார்த்தையை சொல்ல முடியாமல் எத்தனையோ சகோதர சகோதரிகள் நம்மை விட்டு பிரிந்து விட்டார்கள். இனி வாழக்கூடியவர்கள் எல்லோருக்கும் இந்த பாக்கியத்தை, இந்த நாவில் இந்த வார்த்தை சொல்லக்கூடிய நசீபை கூடிய அல்லாஹ். செல்வம் இருக்கலாம், ஆனால் செல்வம் இருந்தவர்களுக்கு அல்லாஹ் நாட்டத்தை கொடுக்க வேண்டும். வறுமையில் இருக்கக்கூடியவர்கள் ஆசைப்படலாம், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்க வேண்டும் என்ற உன்னத சிந்தனையை உண்டாக்க வேண்டும். இந்த நாவு உலகத்தில் எதை வேண்டாலும் பேசலாம், ஆனால் இந்த நாவினால் இப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லக்கூடிய நசீபு யாருக்கு அல்லாஹ் நாடுகிறானோ அவர்களை மட்டுமே தேர்வு செய்கின்றார். எனவே அப்படிப்பட்ட வார்த்தைக்கு இறைவன் கொடுக்கக்கூடிய மகத்துவம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் இந்த தல்பியாவை சொல்கிறார்களோ அந்த தல்பியா சொல்லுகின்ற இடமெல்லாம் நாளை மறுமையில் அவர்களுக்கு சாட்சி கூறும் என்றார்கள். நீங்கள் விமானத்திலே செல்வீர்கள், விமான தளத்திலே செல்வீர்கள்,
மக்கமா நகரத்திலே இறங்கி செல்வீர்கள், ஹரம் ஷரீஃபை அடைகின்ற வரை சொல்கிறீர்கள். அப்படிப்பட்ட இடங்களெல்லாம் நாளை மறுமையில் உங்களுக்காக சாட்சி சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் இது சாதாரண ஏற்பாடு அல்ல என்பதை நம்முடைய உள்ளத்தில் இறையச்சத்தினால் சூழ்ந்து கொள்ளப்பட வேண்டும் என்பதை மட்டுமே அல்லாஹ் இதன் மூலமாக விரும்புகின்றான். எனவே அப்படிப்பட்ட வார்த்தையை நாம் மனப்பாடம் செய்து எப்பொழுதும் சொல்லக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும், சொல்லக்கூடிய எண்ணத்தை உருவாக்கி கொள்ள வேண்டும். அதனால் தான் இஹ்ராமுடைய ஆடையோடு தல்பியோடு ஒரு மனிதர் மரணிக்கின்ற பொழுது அவருக்கு சில மகத்துவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு சஹாபி அரஃபா மைதானத்திலே இஹ்ராமுடைய ஆடையிலே தன் உயிரை பிரியக்கூடிய நசீபு ஏற்பட்டது. அதனால் அந்த நசீபை அடைந்த அந்த மையத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், வலா துகன்னிதுஹு வலா துஹம்மிருஹு ஃபஇன் அல்லாஹ் யபஅத் யௌமல் கியாமத்தி முலப்பியா. இப்படி இந்த இஹ்ராமுடைய ஆடையில அணிந்து தன் உயிரை நீட்டிய மலக்குல் மௌத்தை சந்திக்கக்கூடிய பாக்கியம் கிடைத்த அந்த மையத்திற்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஷஹீதுக்கு சொன்னார்கள், இவருக்கு நறுமணம் பூசாதீர்கள், அவருடைய தலையை மூடாதீர்கள். ஏனென்றால் நாளை மறுமை நாளில் எழுப்பப்படும் பொழுது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக் லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக்கல் முல்க், இப்படிப்பட்ட வாசகத்தை சொன்னவர் நிலையிலே அவரை நான் எழுப்புவேன். எனவே அப்படிப்பட்ட சிறப்பு இருப்பதன் காரணமாக அவர் தலையை மூடுவதோ அவரை நீங்கள் நறுமணம் பூசுவதோ அவர்களுக்கு அனுமதி கிடையாது என்று தடுத்து நிறுத்தினார்கள். என்றால் இவ்வளவு பெரிய பாக்கியம் யாருக்கும் கிடைக்காது. யாருக்கு அல்லாஹ் நாடுகின்றானோ அவர்களுக்குத்தான். எனவே இந்த பயணம் முழுக்க முழுக்க இபாதத்தையும் இஹ்லாஸையும் இறை நினைவையும், உலகத்தில் வாழும் பொழுது உலகம் என்பது ஒன்றும் கிடையாது, மறுமை வாழ்க்கைதான் சிறந்த வாழ்க்கை என்பதை அழகான முறையில் மக்களுக்கு மத்தியில் உணர்த்தக்கூடிய ஒரு நிகழ்வுதான் இந்த பயணம் என்பதை நமக்கு இஸ்லாம் எடுத்துரைக்கிறது. எனவே அன்பிற்குரிய அல்லாஹ்வின் விருந்தினர்களே, இந்த 15 நாட்கள் இறைவன் கொடுக்கிற மிகப்பெரிய ஒரு சிறப்பு, குறிப்பாக புனித மிகுந்த ரமலானுடைய மாதத்தில் செய்கின்ற உம்ராவிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த மகத்துவம் என்ன தெரியுமா? மன் கான யுஅம்மரு ஃபில் ஹஜ், எவர் ஒருவர் ரமலானுடைய மாதத்திலே உம்ரா செய்கின்றார்களோ, நோன்பு நேற்ற நிலையிலே உம்ரா செய்கின்றார்களோ, அவர்களுக்கு ஹஜ்ஜத்துக்க ஹஜ்ஜி, அவர்கள் உம்ரா செய்வது உம்ராவுடைய நன்மை மட்டுமல்ல, அவர்களுக்கு ஹஜ்ஜுடைய நன்மை. வகான ஹஜ்ஜத்து மஇ, இன்னும் அதைவிட வாழ்க்கையில் என்னோடு இருந்து என்னோடு நடந்து என்னோடு கஅபத்துல்லாஹை தவாஃப் செய்து என்னோடு சഈ செய்தால் என்ன பாக்கியம் கிடைக்குமோ அந்த பாக்கியத்தை அடையக்கூடிய நசீப் ரமலானில், புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் நோன்பு வைத்த நிலையில் யார் உம்ரா செய்கின்றார்களோ அவர்களுக்கு என்னோடு செஞ்ச ஹஜ்ஜி நன்மை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் இன்றைக்கு பயணம் மேற்கொள்ளக்கூடிய ஹாஜிகளுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கிறான் என்று சொன்னால் அதை முழுமையாக பயன்படுத்தக்கூடிய பாக்கியம் உங்கள் கையில் இருக்கிறது. எனவே இந்த பயணத்தில் இஹ்லாஸை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள், இறையச்சத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். நேரங்கள் கிடைக்கும் பொழுதெல்லாம் இறை திக்ரிலும் குர்ஆன் ஓதுவதிலும் தர்மங்கள் செய்வதிலும் அல்லாஹ்விற்கு விருப்பமான வார்த்தைகள் மட்டுமே தன் நாவிலிருந்து சொல்லக்கூடிய பயணமாக 15 நாட்களும் நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். என்றென்றால் புனிதமிக்க மதீனாவை சந்திக்கப் போகிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்ல இருக்கிறீர்கள். மஸ்ஜித் நபவியிலே அல்லாஹ் தஆலா மிகத்துவத்தை கொடுத்திருக்கிறான். மக்காவில் நீங்கள் தொழுகின்ற ஒவ்வொரு தொழுகைக்கும் லட்சக்கணக்கான நன்மை என்றார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். மஸ்ஜித் நபவியிலே தொழுவதின் மூலமாக உங்களுக்கு ஆயிரக்கணக்கான நன்மை என்றார்கள். அங்கே நபிக்கு நேரடியாக சென்று சலாம் சொல்லக்கூடிய நசீபை இறைவன் கொடுத்திருக்கிறார். ரவுலா ஷரீஃபில் தொழுவதின் மூலமாக அல்லாஹ்வுடைய தூதர் சுவர்க்கத்தினுடைய பூங்கா என்றார்கள். அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் அல்லாஹ் உங்களுக்கு கொடுக்க இருக்கின்றார். எனவே இந்த பயணத்தை அல்லாஹு தஆலா உங்களுக்கு எளிமையாக்கி முழுமையான முறையில் நிறைவேற்றக்கூடிய நசீபை அல்லாஹ் கொடுக்க வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த பயணத்தினுடைய எல்லா சிறப்புகளையும் லேசாக ஆக்கி வைக்க வேண்டும். நீங்கள் அதிகம் துவா செய்யுங்கள். துவா உங்களே என்றால் இந்த 15 நாள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மகத்துவம், நீங்க எதை கேட்கிறீங்களோ அல்லாஹ் கொடுப்பான். யாருக்காக கேட்கிறீங்களோ கொடுப்பான். குடும்பத்துக்கு கேளுங்கள், தங்களுக்காக கேளுங்கள், உற்றார் உறவினர்களுக்காக கேளுங்கள், உங்களிடம் சொல்லுகின்ற எல்லோருக்காகவும் கேளுங்கள். குறிப்பாக இந்த நாட்டில் நாம் இஸ்லாமிய மக்கள் அனைவரும் ஈமானோடு வாழ வேண்டும். ஈமான் கொண்டவர்களுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்தி விடக்கூடாது. எங்களுடைய இபாதத்தில் எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாத அளவுக்கு ஆக்கிடா அல்லாஹ். குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்காக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். மஸ்ஜித் பைத்துல் அக்ஸா எவ்வாறு மஸ்ஜித் நபவி சிறப்பு மிக்கதோ, கைபத்துல்லா எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ, அதே போல மஸ்ஜித் அக்ஸாவும் மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த 3 மஸ்ஜிதில் ஒரு பள்ளிவாசல். அங்கே சுற்றி வாழக்கூடிய மக்களும் நம் சமுதாய மக்கள் அவர்களுடைய உயிருக்கும் உடமைக்கும் அல்லாஹ்விடத்திலே ஹரம் ஷரீஃபிலே இருந்து அல்லாஹ்வுக்காக கதறுங்கள். காபத்துல்லாஹை பார்த்து இறை அச்சத்தினால் கண்ணீர் விடுங்கள். அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் ஏற்படுகிற கண்ணீருக்கு நாளை மறுமையில் அந்த கண்களை நரகம் தீண்டாது என்றார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே காபத்துல்லாஹை சந்திக்கின்ற பொழுது இறை அச்சத்தினால் மட்டுமே கண்கள் தண்ணீர் சொட்டக்கூடிய ஒரு பாக்கியத்தை உருவாக்கிக் கொள்ளுங்கள். அப்படி அல்லாஹ்வினால்
தனிமையில் நின்று அச்சத்தினால் வரக்கூடிய கண்களுக்கு நரகம் தீண்டாது மட்டுமல்ல, நாளை மறுமையில் அரசின் நிலையில் இடம் கிடைக்கும் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி இன்னும் பல அற்புதங்களை பயன்படுத்தக்கூடிய ஒரு பாக்கிய பயணம்தான் இந்த பயணம். இந்த பயணத்தை மேற்கொண்டால் நிச்சயம் அடுத்த பயணம் எப்போ செல்வோம் என்ற உணர்வை மட்டுமே தனக்கு வாழ்க்கையில் கொடுத்துக் கொண்டிருக்கிற ஒரு பயணம் இது. எனவே அல்லாஹு தஆலா இந்த பயணத்தில் முழுமையான முறையில் அல்லாஹும் ரசூலும் சொல்லிய அடிப்படையிலே அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுத்து இந்த அமலிலே முழுமையான முறையில் அல்லாஹ் ரசூல் வழிகாட்டியதை போல் இபாதத் செய்து அல்லாஹ் தஆலா உங்களுடைய பயணத்தை முழுமையாக்கி தந்து அருள்வானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.